ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அழகான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் காட்டுற அதே மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக இதில் மிக்சிங் தான் கேக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும், செம்ம சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எக்கு 13 நம்பர்ஸ், சுகர் 400 கிராம், ஆல் பர்பஸ் ஃப்ளார் 400 கிராம், கேக் ஜெல் 13 கிராம், நெக்ஸ்ட் ஆயில் 200 ml, ஃப்ளேவர்ட் எசன்ஸ் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக் ஒயிட்டும் எக் யோக்கும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். எக் ஒயிட்டும் எக் யோக்கும் மிக்ஸ் ஆகாமல் நீங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அழகாக சூப்பராக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. செப்பரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எக் ஒயிட்டை தனியாக பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எடுத்த உடனே எக் ஒயிட்டை ஸ்லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு பீட் பண்ண ஆரம்பிக்கணும். 1 ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது அழகான ஒரு ஒயிட் கலரில் ஒரு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே நமக்கு ஒயிட் கலரில் மாற ஆரம்பிக்கும், ஒரு சாஃப்ட் லுக்குக்கு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் சுகர் ஆட் பண்ணணும். வீடியோவில் பார்க்குறத அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். சுகரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி கொடுக்கணும். இந்த டைமில் நீங்கள் ஸ்பீடு ஒரு 2 லெவல் இல்லைனா 3 லெவலில் வச்சுக்கலாம். இப்போ சுகர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃப்ரூத்தி ஃபினிஷ் கிடைக்கும். நல்லா சூப்பராக அது ஒயிட் கலர் சில்கி ஸ்மூத்தியில் அழகாக வரும். இந்த டைமில் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஒரு 2 மினிட்ஸ் ஓட விட்டுருங்க. இப்போ கூட கொஞ்சம் நமக்கு ஒயிட் கலர் இன்னும் எலிவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த டைமில் கேக் ஜெல்லை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் ஜெல்லை ஆட் பண்ணிவிட்டு எக் யோகையும் ஆட் பண்ணிடலாம். எக் யோகை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஸ்பீடு நம்ம இப்போ ஒரு 4ல் வச்சுக்கலாம். இப்போ ஸ்பீடு 4ல் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை ஓட விட்டுருங்க. இதில் உள்ள குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு டபுள் ஆயிரும். நல்ல ஒரு ஸ்மூத்தியான ஃபினிஷில் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஃப்ளார் ஆட் பண்ணால் போதும். ஃப்ளாருமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு குறைச்சிடணும். கண்டிப்பாக ஃப்ளார் ஆட் பண்ண நேரம் நீங்கள் 2 ஸ்பீடில் வச்சுட்டு ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயிலும் எசன்ஸும் இந்த டைமில் ஸ்லோவாக ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு கடைசியாக பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் ரெடி ஆகும். கேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை பொறுமை கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு நல்ல பேஷன்ஸ் இருந்தால் தான் கேக் சாஃப்டாக வரும். நீங்கள் அவசரப்பட்டு எல்லாம் டக்குன்னு பண்ணிங்கன்னா கேக் கண்டிப்பாக ஸ்பாஞ்சாக வராது. நீங்கள் என்ன தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டாலும் அந்த ஸ்பாஞ்சினஸ் இருக்காது. டேஸ்ட்டு கரெக்டாக வந்துடும், ஆனால் ஸ்பாஞ்சினஸ் இருக்காது. அதனால் கரெக்டாக பொறுமையாக பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி நான் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த கேக் பண்ணதுனால 3 கலர்ஸில் கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு க்ரீன் விட்டு தனித்தனியாக செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கேக் ட்ரே எடுத்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை கீழே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஒரு ஸ்மூத்தி சில்கி ஃபினிஷில் லேயராக அழகாக விழுகும். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் கேக் கண்டிப்பாக சூப்பராக வரும். டவுட்டே வேண்டாம், கேக் நல்லா சூப்பராக வரும். இதே கன்சிஸ்டன்சி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுதான் கேக்கில் உள்ள சீக்ரெட். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கேக் பண்ணுறோம் ஆனால் சாஃப்டாக வரல, ஸ்பாஞ்சி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் இருக்குது, ஸ்பாஞ்சினஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் மிக்ஸ் பண்ண நேரம் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கேக் பேட்டர்லேயே நமக்கு கேக்கு நல்லா வருமா வராதான்னு அப்போவுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி 3 லேயரையும் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக சூப்பராக இதே மாதிரி லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி கடைசியாக டேப் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. கேக் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே குவான்டிட்டி இதே மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓவனை ஆல்ரெடி நான் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ 190 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். இது பெரிய கேக்னால கொஞ்சம் டைம் அதிகமாக வைக்கிறேன். நீங்கள் சின்ன கேக் பண்ணுறதா இருந்தால் குவான்டிட்டி அப்படியே ஆஃப் எடுத்துக்கோங்க. ஆஃப் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வச்சாலே கரெக்டாக இருக்கும். செல்சியஸ் 180 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கோங்க. டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக குக் ஆகி
வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக பேக் ஆகிருக்கும். இந்த ஒரு கலரில் அழகாக இருக்கும். இப்போ வந்து கேக்கை வந்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. கூலிங் பீரியட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் அழகாக பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த இந்தியன் ஃப்ளாக் கலரில் சூப்பராக எனக்கு கேக் வந்திருந்து. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்ல ஸ்மூத்தியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த கேக் பற்றின எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.